எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் முறுக்கு வத்தல் செய்ய போகிறோம். அதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்க்கலாம். நான் 1 கிலோ பச்சரிசி, இது வந்து ரேஷன் அரிசி தான். நான் நைட்டே தூங்கும் போது ஒரு 10 மணிக்கு ஊற வச்சுட்டேன். நல்லா ஊறிடுச்சு. ஜவ்வரிசி 100 கிராம். 1 கிலோ பச்சரிசிக்கு 100 கிராம் ஜவ்வரிசி போட்டால் போதும். இதை நான் 2 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் ஊற வச்சுருக்கிறேன். பச்சை மிளகா ஒரு 9 பச்சை மிளகா எடுத்திருக்கேன். உப்பு ஒரு 2 ஸ்பூன், கல் உப்பு, இது வந்து கொஞ்சம் உரப்பு அதிகமாக இருக்கும், அதனால் 2 ஸ்பூன் எடுத்துருக்கிறேன். தேவைப்பட்டால் அப்புறம் கூட போட்டுக்கலாம். உப்பு வந்து அதிகமாக இருந்தால் சாப்பிட முடியாது வத்தல். சீரகம் வந்து 1 ஸ்பூன், பெருங்காயம் வந்து ஒரு 1/2 ஸ்பூன். முறுக்கு வத்தலுக்கு இதுதான் தேவையான பொருள். இப்போ அரிசி வந்து நல்லா ஊறிட்டதுனால மிக்சியில் போட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம ஒரு படி அரிசி எடுத்துக்கிட்டால் 3.5 படி அளவு வந்து தண்ணி எடுத்துக்கணும். இப்போ நான் அதே மாதிரி தான் அளந்து ஒரு பாத்திரத்தில் 1 கிலோ அரிசின்னு அளந்து போட்டேன். அதே பாத்திரத்தில் 3.5 பாத்திரம் வந்து தண்ணி ஊற்றிருக்கிறேன். தண்ணி நல்லா சூடேறட்டும். இப்போ பச்சை மிளகா மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், தண்ணி நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற பச்சை மிளகா விழுது போட்டுக்கலாம். சீரகம், பெருங்காயத்தூள், உப்பு. இப்போ எல்லாம் ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். நல்லா கலந்து விட்டுடுங்க. பாருங்கள், ஜவ்வரிசி வந்து நான் மிக்சியில் போட்டு நல்லா அடித்து எடுத்துக்கிட்டேன். அப்போ கொஞ்சம் 1-2 இருக்குது. அதனால் நான் முன்னாடியே மாவு போகிறதுக்கு முன்னாடி ஜவ்வரிசி போட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். நைட்டே ஊற வச்சுட்டு இருந்தால் ஜவ்வரிசி நல்லா ஊறிட்டுருக்கோம். நான் இப்போ தான் ஊற வச்சதுனால சரியாக ஊறல. அதனால் கொஞ்சம் முன்னாடி போட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். பாருங்கள், வத்தலுக்கு பச்சை மிளகா அரிசி சேர்த்துக்கிட்டோம். சீரகம், உப்பு, பெருங்காயத்தூள், ஜவ்வரிசி நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற பச்சரிசி மாவு ஊற்றிக்கலாம். ஸ்டவ் ரொம்ப கம்மியாக வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கலக்கலாம், இல்லைன்னா உருண்டை பிடிச்சிக்கும். நைஸாக அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டே கரண்டியில் கலக்கிட்டு வாங்க. பாருங்கள், நம்ம ஊற்றும் போதே கெட்டியாக வந்துருச்சு. இந்த மாவு வந்து நல்லா வெந்து வரணும். பாருங்கள், ஸ்டவ் வந்து ரொம்ப குறைச்சி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் மாவு வந்து நல்லா வேகணும். இது பச்சரிசி மாவு, வெறும் வேக வைக்காத அரிசி மாவுன்றதுனால நமக்கு நல்லா வெந்தாதான் வத்தல் வந்து சாப்பிட்றதுக்கு நல்லா முறுமுறும் நல்லாயிருக்கும். ஸ்டவ் குறைச்சி வச்சுட்டு 10 நிமிஷம் நல்லா வேகட்டும். அப்பப்போ கலந்து விட்டுட்டே இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிக்கும். பாருங்கள், மாவு வந்து நல்லா வெந்து வந்துருச்சு. ஒரு 2 நிமிஷம் இந்த சூட்லேயே இருந்தால் போதும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். வேறு பாத்திரத்தில் மாற்றி நல்லா சூடு ஆறட்டும். அதுக்கப்புறம் நம்ம வத்தல் போட்டுக்கலாம். பாருங்கள், வத்தலுக்கு வந்து மாவு ரெடி ஆகிடுச்சு. காய வச்ச மாவு வந்து நான் வேறு பாத்திரத்தில் போட்டு நல்லா சூடு ஆறிடுச்சு. பாருங்கள், கட்டியாக வந்துடுச்சு. இந்த மாதிரி உருட்டும் போது இப்படி வரணும் நமக்கு முறுக்குழால் போடுறதுக்கு. இப்போ வத்தல் போட்டுக்கலாம். பாருங்கள், நட்சத்திரம் மாதிரி இருக்கிற முறுக்கு தட்டு தான் நான் எடுத்துக்கிட்டேன். சிங்கிளாக எடுத்துருக்கிறேன் நான். இந்த மாதிரி 3 இருக்கிறத கூட நம்ம போட்டுக்கலாம். நான் 2த்துலேயுமே போட்டு காமிக்கிறேன் எப்படி வருதுன்னு. மாவு எடுத்து முறுக்குழால் போட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா ஃபுல் பண்ணிவிடுங்க. இப்போ முறுக்கு வத்தல் சுற்றிக்கலாம். நமக்கு எந்த அளவுக்கு சைஸு சின்னது பெருசு வேணுமோ அந்த மாதிரி நம்ம முறுக்கு சுற்றிக்கலாம். இந்த மாதிரி எல்லாமே நம்ம முறுக்கு மாதிரி சுற்றிக்கலாம். இப்போ இந்த முறுக்கழால் 3 நட்சத்திரம் மாதிரி வர ஹோல்ஸில் வந்து இப்போ போட்டுக்கலாம். மூணு ஹோல்ஸ் வர முறுக்கு தட்டில் போட்டதுனால எவ்வளோ அழகாக வருது பாருங்கள். அது சிங்கிளாக போட்டதுனால சுற்றி சுற்றி முறுக்கு மாதிரி வந்தது. இது ரொம்ப நல்லா வந்தது பாருங்கள். பாருங்கள், எல்லாமே முறுக்கு வத்தல் நல்லா சுற்றி கட்டில் விட்டுட்டேன். எங்களுக்கு வந்து மாடி வீடு இல்லை, சீட்டு வீடுன்றதுனால தரையில் போட்டால் வெளியே வந்து மண்ணெல்லாம் தூசு ரொம்பிடுன்றதுனால நான் கட்டில் மேலே போட்டிருக்கேன். இப்போ கட்டில் தூக்கின்னு போயிட்டு வெயிலில் வச்சு நல்லா இன்னைக்கு ஃபுல்லாக இந்த வத்தல் நல்லா காயட்டும். அதுக்கப்புறம் எப்படி காஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பாருங்கள், முறுக்கு வத்தல் விட்டு நம்ம நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ தண்ணி தெளித்து எடுத்துக்கலாம். அது எப்படி எடுக்குதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், தண்ணி தெளிக்காமல் கூட எடுக்கலாம், ஆனால் உடஞ்சி வரும், லேட் ஆகும். ரொம்ப ஈஸியாக எடுக்கணும்னா இதுதான் ரொம்ப சுலபமான வழி. துணியை வந்து நம்ம திருப்பி போட்டுடலாம். பாருங்கள், இந்த மாதிரி திருப்பி போட்டு தண்ணி தெளிச்சிடலாம்.
நல்லா நனைகிற அளவுக்கு தண்ணி தெளிச்சிடுங்க. நல்லா ஊறுச்சுன்னா ரொம்ப ஈஸியாக வந்துடும். அப்படியே முறுக்காக முழுசாகவே வரும். நமக்கு நல்லாயிருக்கும், பார்க்கவே அழகாக. கொஞ்ச நேரம் நல்லா ஊறட்டும். நல்லா காஞ்சிடுச்சு, அதனால் வந்து கொஞ்ச நேரம் தண்ணி நல்லா ஊறுச்சுன்னா ஈஸியாக வரும். பாருங்கள், நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள், தண்ணி போட்டதுனால எவ்வளோ முழுசாக அழகாக வருது பாருங்கள். ரொம்ப ஈஸியாக வந்துடும் தண்ணி போட்டு எடுத்தால். தண்ணி போட்டு எடுக்கிறதுனால கொஞ்சம் ஈரமாக இருக்கும். ஒரு 2 நாளைக்கு நல்லா வெயிலில் காய வச்சாதான் ஒரு 6 மாதம் 1 வருஷம்னா கூட அந்த வத்தல் வந்து கெட்டு போகாது. எப்போயுமே வத்தல்லாம் வந்து இந்த பங்குனி மாதம் தான் போடணும். பங்குனியில் தான் வந்து ரொம்ப வெயில் காயும். அப்போல்லாம் வந்து சித்திரை வைகாசியில் கத்திரி, அதனால் வந்து ரொம்ப வெயில் காயணும். ஆனால் இப்போல்லாம் வந்து கிளைமேட் மாறி போச்சு. சித்திரை வைகாசியில் வந்து ரொம்ப காற்றடிக்கும், மழை வரும். அந்த நேரத்தில் வந்து நம்ம வந்து வத்தல்லாம் வந்து சரியாக காய வைக்க முடியாது. முடிஞ்ச அளவுக்கு இந்த பங்குனி மாதத்தில் வத்தெல்லாம் போட்டு எடுத்து ஸ்டாக் பண்ணி வச்சுக்கோங்க. வருஷத்துக்கு வருஷம் ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், எவ்வளோ நீட்டாக அழகாக வருது பாருங்கள். பாருங்கள், நல்லா முழுசாக அழகாக வருது. இப்போ எல்லாமே எடுத்துக்கலாம். பாருங்கள், எல்லா வத்தலுமே துணியிலேருந்து எடுத்துட்டேன். நல்லா முழுசாக வந்திருக்கு பாருங்கள். இப்போ இது ஒரு 2 நாளைக்கு நல்லா வெயிலில் காய வச்சு அதுக்கப்புறம் பொரிச்சு காமிக்கிறேன் எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பாருங்கள், நம்ம வந்து முறுக்கு வத்தல் போட்டிருந்தோம். அதை 2 நாள் நான் வெயிலில் நல்லா காய வச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ எண்ணெயில் பொரிச்சு காமிக்கிறேன் எப்படி வருது பாருங்கள். முறுக்கு வத்தல் வந்து ரொம்ப மெலிசாக இருக்குது. நம்ம எண்ணெயில் பொரிக்கும் போது நல்லா பெருசாக வரும். பார்க்கலாம் வாங்க. இப்போ வத்தல் எண்ணெயில் போட்டுக்கலாம். அது போட்ட உடனே எப்படி அப்படியே மேலே மிதந்து வருது பாருங்கள். பாருங்க, நல்லா பெருசாக நல்லா வந்திருக்கு. ஆனால் இந்த வத்தலுக்கு வந்து எண்ணெயே குடிக்காது. எண்ணெய் வந்து இழுக்கவே இழுக்காது. ரொம்ப ஈஸியாக செய்யலாம். அந்த மாதிரி வத்தல்லாம் போட்டு வச்சிங்கன்னா வெயில் காலத்துக்கு, மழை காலத்துக்குலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். சாப்பாடு கூட சாப்பிட்றதுக்கு, ரசம் சாதத்துக்கு, கீரை சாப்பாட்டுக்கெல்லாம் இந்த வத்தல் பொரித்து வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். போட்டு ஒரு நிமிஷம் எண்ணெயில் திருப்பி போட்டு எடுத்துட்டா போதும், நல்லா வெந்துடும். ஏன்னா நம்ம மாவு வந்து ஏற்கனவே நல்லா வேக வச்சுருக்கிறோம் இல்லையா, அதனால் சீக்கிரமாக வெந்துடும். ரொம்ப நேரம் விட்டிங்கன்னா கலர் மாறி போயிடும் கருப்பாக. பாருங்கள், வத்தெல்லாம் பொரிச்சு எடுத்துட்டேன். இப்போ உடச்சி காட்டுறேன் பாருங்கள் எப்படி முறுமுறுன்னு இருக்குன்னு. சும்மா அப்படி வச்சாவே போதும் பாருங்கள், அவ்வளோ அழகாக ஒரே ஒரு விரலையே அப்படி உடச்சிக்கலாம். அந்த அளவுக்கு ரொம்ப முறுமுறுன்னு அவ்வளோ நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. பல்லு இல்லாதவங்க கூட சாப்பிட்லாம், அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும். நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். பச்சை அரிசி ஒரு 1/4 கிலோ அரிசி வந்து எடுத்து ஒரு 5 மணி நேரம் முன்னாடி ஊற வச்சு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன் மிக்சியில். நான் வந்து ரேஷன் அரிசியில் தான் எப்போவுமே வந்து வத்தல் போடுவேன். 1/4 கிலோ பச்சை அரிசிக்கு ஒரு 25 கிராம் ஜவ்வரிசி இருந்தால் போதும். ஒரு 5 மணி நேரம் அரிசி ஊற வைக்கும் போதே ஜவ்வரிசியும் ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன். இந்த வத்தலுக்கு வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா. இது வந்து புதினாவில் செய்ய போகிறேன். புதினாவில் செய்யறதுனால நல்ல ஒரு வாசம் இருக்கும், குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது. ஒரு பச்சை நிறத்தில் கலர்ஃபுல்லாக ரொம்ப பார்க்கவே அழகாக இருக்கும் வத்தல், வித்தியாசமாகவும் இருக்கும். 4 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். 1/2 ஸ்பூன் சீரகம், 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள். புதினாவும் பச்சை மிளகாய் மிக்சியில் போட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஜவ்வரிசி மிக்சியில் போட்டு நைஸாக அரைச்சிக்கலாம். வேகத்துக்கு ரொம்ப லேட் ஆகும், அதனால் இந்த மிக்சியில் அரைச்சிக்கிட்டா மாவோட சேர்த்து கலந்துக்கலாம். பாருங்கள், நான் வந்து 1/4 கிலோ அரிசி வந்து 1/4 கிலோ அளவு டம்ளரில் தான் அரிசி போட்டேன். அதே அளவில் 3 டம்ளர் தண்ணி வச்சுருக்கிறேன். தண்ணி நல்லா கொதிக்கட்டும். ஜவ்வரிசி அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ அதை வந்து ஊற்றிக்கலாம். நல்லா கலந்து விட்டுடுங்க. இப்போ இது கூடவே சீரகம் சேர்த்துக்கிறேன், பெருங்காயத்தூள், புதினா பச்சை மிளகாய் அரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கிறேன். சால்ட்டு 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். அப்போ தான் அந்த பச்சை மிளகா, அந்த புதினாவோட வாசனை எல்லாம், பச்சை வாசனை எல்லாம் போய் நல்லா மணமாக இருக்கும். அது வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள், நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ வந்து பச்சரிசி மாவு அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலக்கிக்கலாம். பாருங்கள், எல்லா மாவும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடலாம். உருண்டை பிடிக்காமல் நல்லா கலந்து விட்டேன். மாவு அங்கங்கே கட்டி பிடிச்சிருச்சுன்னா அப்புறம் முறுக்கு குழாய் விடும் போது கஷ்டமாக இருக்கும். ஸ்டவ் வந்து கம்மி பண்ணிவிட்டு அப்படியே அந்த கம்மி தீயிலேயே மாவு வந்து நல்லா வேகட்டும். ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகட்டும். பாருங்கள், புதினா வத்தல் கஞ்சி வந்து கட்டியாயிடுச்சு பாருங்கள். முறுக்கு வத்தல் விடுறதுக்கு தேவையான அளவுக்கு கட்டியாயிடுச்சு.
இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம வேறு பாத்திரத்தில் மாற்றி சூடாகட்டுன்னு முறுக்கு சுற்றிக்கலாம். பாருங்கள், புதினா வத்தலுக்கு மாவு ரெடி பண்ணிட்டோம். இப்போ முறுக்கழால் நம்ம முறுக்கு சுற்றிக்கலாம். நல்லா சூடு ஆறிடுச்சு. இந்த மாதிரி 3 ஹோல்ஸ் இருக்கிற மாதிரி நட்சத்திரம் மாதிரி இருக்கிற தட்டு போட்டுக்கலாம். கொழுக்கட்டை மாதிரி நல்லா கையில் உருட்டிக்கிட்டு முறுக்கழால் போட்டு நம்ம இப்போ முறுக்கு சுற்றிக்கலாம். நல்லா சின்ன சின்னதாக அழகாக முறுக்கு சுற்றிக்கலாம். பாருங்கள், நல்லா சூப்பராக வந்துருக்கு பாருங்கள். இதே மாதிரி எல்லா முறுக்கும் சுற்றிக்கலாம். புதினா போட்டதுனால ரொம்ப நல்லாயிருக்கும். வெயில் காலத்தில் இந்த மாதிரி நம்ம முறுக்கு வத்தல் விதவிதமாக செஞ்சு வச்சுட்டா குழந்தைங்களுக்கு நல்லா வறுத்து கொடுக்கலாம். நம்மளும் ஒரு வெளியே போயிட்டு வந்தால் வெறும் சாம்பார் ரசம் தான் 2 வத்தல் வறுத்து வச்சு சூப்பராக சாப்பிட்லாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு. நல்லா கலராக பத்தியாக பார்க்கவே சூப்பராக இருக்குது. இப்போ எல்லா வத்தலுமே நான் சுற்றிக்கிறேன். பாருங்கள், 4 கிலோ அரிசிக்கு இவ்வளோ தான் வந்தது முறுக்கு வத்தல். புதினா முறுக்கு வத்தல் நான் எல்லாமே முறுக்கு சுற்றிட்டேன். நல்லா காயட்டும். அதுக்கப்புறம் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம் வத்தல். பாருங்கள், புதினா வத்தல் போட்டோம். நல்லா 2-3 நாள் வெயிலில் நல்லா காய வச்சு எடுத்துக்கிட்டால் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கலாம். சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். எண்ணெயில் போட்ட உடனே அப்படியே மேலே வருது. நல்லா வந்திருக்கு. இது எவ்வளோ பெருசு வந்திருக்கு பாருங்கள். புதினாவில் செஞ்ச வத்தல் செம்மையாக வந்திருக்கு. சூப்பராக ஒரு 2 வத்தல் இருந்தால் போதும். நமக்கு சாதத்துக்கு சாப்பிட்டுக்கலாம் கூட. ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரே மாதிரி வெறும் பச்சரிசி மாவுலேயே வத்தல் செய்கிறத விட இந்த மாதிரி நம்ம புதினா கொத்தமல்லி இந்த மாதிரிலாம் விதவிதமாக நம்ம செய்யும் போது சாப்பிட்றதுக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது. டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கவோ இந்த மாதிரிலாம் செய்யலாமா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பார்க்கவும் நல்லாயிருக்கும். நான் அந்த கஞ்சி செய்யும் போது அந்தளவுக்கு அவ்வளோ நல்லா வந்தது. வாசம்லாம் அவ்வளோ சூப்பராக இருந்தது. அரிசி மாவு வத்தல் போட்டால் அது கூட கொஞ்சம் சின்ன சின்னதாக வந்தது. ஆனால் இது பாருங்களேன் எந்த அளவுக்கு எவ்வளோ பெருசு பெருசாக வந்திருக்கு. புதினா வத்தல் எல்லாமே பொரிச்சு எடுத்துட்டோம். இப்போ நம்ம உடச்சி காமிக்கிறோம் பாருங்கள். பாருங்கள், நான் சும்மா அப்படி எடுத்தாவே போதும் எப்படி வருது பாருங்கள். அந்த அளவுக்கு நல்லா மொறுன்னு அவ்வளோ நல்லா வந்திருக்கு. இந்த மாதிரி விதவிதமாக நீங்களும் வத்தல் செஞ்சு பாருங்கள். இந்த வெயில் காலத்தில் வந்து இந்த பங்குனி மாதம் முடியறதுக்குள்ளே வத்தலெல்லாம் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டா 6 மாதம் 1 வருஷத்துக்கு கூட இந்த வத்தலாம் கெட்டு போகாது. என்ன ஒன்றுனா நீங்கள் மழை காலத்தில் வந்து ஒரு 2-3 நாள் வெயில் காயும் போதெல்லாம் காய வச்சு எடுத்து வச்சுக்கணும். அப்பப்போ அந்த மாதிரி பண்ணும்போது வத்தல் வந்து என்றைக்குமே கெட்டு போகாது. நல்லா வேக வச்சு பண்ணுறதுனால நல்லாயிருக்கும். அதுவும் நம்ம இந்த மாதிரி புதினா கொத்தமல்லி தக்காளி விதவிதமாக நம்ம வந்து கலராக செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது இது வத்தல் ரொம்ப கலராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மாதிரி ஒவ்வொரு நாளையும் செஞ்சு கொடுத்தா ஸ்கூலுக்கு எடுத்துன்னு போகலாம். பசங்க வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். இது வெளியே நம்ம எங்கன்னா ட்ராவல் பண்ணும் போது புளி சாதம் தயிர் சாதம்லாம் எடுத்து போகும்போது பொரியல்லாம் இல்லாமல் இந்த வத்தல் மட்டும் கொஞ்சம் நம்ம வறுத்து எடுத்துன்னு போயிட்டா ரொம்ப ஈஸியாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ராவல்லே சாப்பிட்டுக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாக நீங்களும் வத்தல் செய்யுங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.